இது பார்த்துட்டே இருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த ஒயிட்டு தரான்னு பார்க்க வேணாம், அதில் எதனா மூவ்மெண்ட் எதனா தெரியுதான்னு பாருங்கள். எறும்புங்களாம் எங்கேருந்து வராங்க, எல்லோ சாப்பிட வராங்க. இந்த இடத்துல பால் ஊற்றும் போது லைட்டாக சேர்ந்துடுச்சு. இது பால் சேர்ந்துடுச்சு கொஞ்சம். எங்கேருந்து வாசம் வந்துடுச்சு உங்களுக்கு, லைனாக வந்துன்னு இருக்காங்க. ஒரு படையை கிளம்பி வந்துட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி காக்கா இங்கே மேலே சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு துண்டுலாம் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் கரெக்டாக ஒருத்தர் சாப்பிட்றான், கண்டுபிடிச்சிட்டான் வந்து சாப்பிட்றான் பாருங்க பால். இந்த நம்ம சாப்பிட்டு போடுற மிச்ச மீதி வந்து பல உயிர்கள் வந்து சாப்பிடுது. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க வெளியில் கோலம் போடும்போதும் இப்போ வந்து கிரானைட்டு டஸ்ட்டு கோலம் போடுறோம்ல, கிரானைட் டஸ்ட் தான் இப்போ வந்து கோலமாவாக போடுறோம். அந்த காலத்தில் அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அரிசி மாவில் கோலம் போடுவாங்கன்னா அதை வந்து எறும்புங்க, மற்ற எறும்பு இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச எறும்பு இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத நிறைய குட்டி குட்டி பூச்சிங்க, நிறைய பேர் ஊர் பேர் தெரியாத பூச்சிங்க எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்களாம் வந்து சாப்பிட்டு அதுதான் உணவு. அந்த உயிர்கள் நடமாடுறதுக்கு, அந்த உயிர்களை இயங்கிறதுக்கு அதுதான் உணவாக இருக்கும். அதுதான் திருக்குறளும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு திடீர்னு ஞாபகம் வரல. பகிர்த்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோர்க்கு எல்லாம் தலை. பகுத்து உண்டு, நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும், அதாவது எல்லாருன்னா நம்ம மனுஷன்ற ஒரு இனமாக பிரிச்சுக்கிட்டோம் இல்லையா. அவர் வந்து பகிர்த்துண்டு பல் உயிரான்றது. அதனால தான் நம்ம சேனல் பேரை வந்து லைஃப் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு போட்டிருக்கணும், லைஃப் ஆஃப் உயிர்ன்றன்னு போட்டிருக்கணும். மாற்றிடலாம். எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது தான் இந்த உலகம். இதோ வந்துட்டான் பாரு என் காக்கா. என்னடா என்ன காக்காய்க்கு இவருக்கும் ஏழாம் பொறுத்துனாங்க. இவர் எங்கேயாச்சும் போனான்னா மண்டை மேலே சர்றன்னு அண்டர் கிரவுண்ட்லேயே பறந்து கொத்துவாங்க. நல்ல விஷயம் சொல்லியிருந்தேன். இவன் வந்து காக்கா வந்து இருந்தாலும் இவன் தான் முக்கியம். நல்ல விஷயத்தோட உயிர்கள் வந்து கேட்குது இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் முக்கியம். கருத்துக்கள் அப்புறமேல் சொல்லிக்கலாம். இவர் பார்க்குறாரு, சூறப்புலி மாதிரி பார்க்குறாரு, ஆனால் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது இவங்களுடைய பரம்பரை வந்து இந்த சீட்டா, இந்த புலியிலேருந்து சிங்கம் புலியிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்களே, அதே கேரக்டர் எல்லாமே இருக்கும். ஒரு விலங்கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மெதுவாக வாயை திறக்குங்கன்னா சத்தம் வராது. வாயை திறந்து மெதுவாக அப்படியே மெதுவாக போவாங்க. வாயை திறந்தனே போவாங்க. நான் அது மெதுவாக பதுங்கி போய் டக்குன்னு போய் பாஞ்சு போய் அடிப்பாங்க. தேப்பத்தியா ஓடுது தேப்பத்தியா. அங்கே வந்து பால் வைக்க சொல்லுது காக்கா. என்ன ஜூரு போய் துரத்தி விட்றாரு, என் பங்கு நீ பிடுங்குறேன்னு சொல்லிட்டு காக்காவை மண்டை மேலே போடுறான் அவனை. ஏ பிளாக்கி இவா, பிளாக்கி இவா, வா வாடா. காக்கா ஒன்று அடிச்சிடும். வா ஓடியா, வா ஓடியா ஓடியா ஓடியா, பிளாக்கி வா ஓடியா, வா இங்கே வா. ஏய் காக்காய் கொஞ்சம் வச்சிடலாமா? அவங்களாம் கேட்கும்போது எனக்கு குடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேன், நான் கொடுத்துருவேன். நான் முதல்ல அவ்வளோ குடிக்க மாட்டேன் பால்லாம். இவங்களுக்காக தான் ஊற்றி நான் குடிக்கிற மாதிரி வீட்டில் எடுத்துன்னு வந்துடுவேன். இல்லைன்னா கொடுக்குறதுக்கு இது வரும், இது தயாராகுது பாரு பிடிக்கிறதுக்கு. பின்னாடி பார்க்கலாம் கபால்னு வந்து டப்புன்னு அடிச்சிடுவார். இந்தா 2 பேர் 2% சாப்பிடு.
டேய் அப்பா பிடிக்க போறியா அப்பாவா? எப்படி பிடிவான் பாருங்க. பிடி ம் பால் குடிக்கிறேன் காக்கா. சூரப்புலி கருப்பான் போகிறான், மண்டை மேலே கொட்டு வாங்க போகுது. நீ கீழே போனால் கொட்டுவாங்க, அப்புறம் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணினேன். ஸ்பை வேலை பார்க்குது எங்கே எந்த கண்ட கம்பத்துருக்காங்க. அதுக்கு மேலே பொண்ணை விழுந்துடுவேன். பிளாக்கி கருப்பா வா 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 ஆ வா குடி வா குடி புடி அப்படி அப்பா புடி அப்படி அப்பா புடி 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 அப்பா புடி ஜூட் புடி 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 அப்பா புடி 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 பதுக்கலாம் புடி புடி அப்பா புடி வா வா புடி புடிச்சிட்டு ஓடுற இந்த மாதிரி அடிச்சு ஓடிடும். டப்புன்னு வந்து கவாலும் அடிச்சு ஓடிடுவேன். புடி 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 இது காக்காவா இது பிடிங்க வச்சு கதை வெக்க. இவங்களாம் வேறு தண்ணி ஊற்றணும். இவங்களும் உயிர் தான். பக்கத்து தொண்டு பல்லு உயிர் ஓம்புதல் சொன்னேன் இல்லையா. இந்த பூமியில் வரக்கூடிய இப்போ செடி முளைச்சிடுச்சு, அது காஞ்சி போச்சுன்னா செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது முளைச்சிருந்தா உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதான் பகற்துண்டு பல்லு உயிர் ஓம்புதல். வந்துட்டாங்க பார். அங்கே ஏதோ ஒரு பூச்சி ஒன்று செத்து போயிருக்கு. ராத்திரில் கருப்பன் கூட பூச்செல்லாம் அடிச்சு போட்டுருவான். அவன் பட்டாம்பூச்சி போடுறது காப்பாற்றிடலாமா அவனை? நல்ல பூச்சை அவனை காப்பாற்றிடலாம். பா ஐயோ காக்கா கிட்டேருந்து தப்பிச்சிடு. ஓ பாதுகாப்பு நடம். பிடிக்க முடியுதா? அதில் வேறு ஊற்றுவா. குடி வெரி குட் வெரி குட். இவங்களாம் சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவங்க சாப்பாடை கெடுத்துட்டு, ஏன்னா அந்த பூச்சி தான் உணவாக இருந்தது. ஏதாவது போராடி இருந்தது கொஞ்ச நாள், அது வாழட்டும். தான் இவங்களுடைய நாட்கள் தான் இவங்களுடைய லைஃப்பில் வந்து நாட்கள். இந்த அழகான இந்த உருண்டையான பூமியில் இந்த இவங்களுடைய வாழ்க்கை தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தான் நம்ம பண்ண முடியும். கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி உயிர்களை வந்து ஆண்டவன் படைச்சிருக்கார். இந்த படைப்பில் நம்ம கண்ணுக்கு என்ன தெரிஞ்சுதோ அதில் வந்து நம்ம வந்து ஒதுங்கி வாழ்ந்துன்னு இருக்கோம். கொசு அடிக்கிறோம், கோரான் அடிக்கிறோம். கொசு கடிச்சா நம்மளுக்கு பல நோய்கள் வருது, மலேரியா, டெங்கு. அதனால் ஆனால் அதுக்கு உணவு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ரத்தம் தான். அதுக்காக நம்ம ரத்தம் கொடுக்க முடியுமா கொசுக்கு? தனியாக பிளட் பேங்க்கில் வச்சு தான் கொசுங்களை வளர்க்க முடியுமா? அதுக்கெலாம் வந்து கேள்வியிலே கிடையாது. ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். உயிர்களை கொல்லக்கூடாது சொல்கிறீங்களே, கொசு அடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க எல்லாம். அது அந்த டைமில் நம்ம சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ், வாழ்வதற்கான தகுதியில் வந்து எது வந்து இந்த பூமியில் வந்து ஜெயிக்குதோ அவங்க தான் வந்து நிலைத்து வாழ முடியுது. அதான் கண்கூடாக பார்த்துக்குறோம். அதில் வந்து வெற்றி பெற்றவர்கள் வந்து மனித உயிர். சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸில் எது மற்ற உயிர்களை போராடி எதிர்த்து வெல்கிறதோ, ஜெயிக்குதோ, அந்த உயிர் தான் வந்து வாழ முடியுது. அதுதான் வந்து தன்னுடைய டாமினன்ஸ், ஆதிக்கம்,
ஆதிக்கத்தை செலுத்த முடிகிறது. இதுதான் வந்து வாழ்க்கை. அந்த பூச்சி என்ன பண்ணுச்சுன்னா, மேலே காக்கா எங்கேயாச்சும் தூக்கிட்டு வந்திருக்கோம். தூக்கிட்டு வந்து கொத்தும்போது கீழே விழுந்திருக்கோம். இங்கே கீழே விழுந்ததுலேருந்து எடுத்து எறும்புக்கு உணவாக போகுது. ஒன்றுக்கு ஒன்று அது செயின் லிங்காக இருக்குது. செயின் லிங்க்ன்றது டார்வின் தியரியில் ஆரம்பித்து, டார்வின் தியரிக்கு முன்னாடியே நம்ம ஓருயிராகி ஈருயிராகி புல்லாகி பூண்டாகின்னு சொல்லிட்டு பல திருமந்திரம், புல்லாகி பூண்டாகி ஔவையாருடைய ஆத்திச்சூடி, நிறைய பாடல்களில் தமிழ் பாடல்கள் ஞாபகம் வரல, அப்புறமேட்டு நான் எடுத்து சொல்கிறேன். டார்வின் தியரிக்கு முன்னாடியே திருப்பி சொல்கிறேன். டார்வின் தியரிக்கு முன்னாடியே ஓர் உயிர்னா ஒரு செல்லு அணுவாகி, அணுவிலேருந்து அணுவுக்கு அணுவாகின்னு சொல்லிட்டு திருமூலர்லாம் திருமந்திரத்தில் இருக்குது அந்த வரிகள்லாம். அப்போயே நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க. எப்போ எழுதுனாங்கன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அது ரொம்ப ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன்னு சொல்லுவாங்க அந்த பாடல்லாம். ஆனால் நம்மளுக்கு கற்பிக்கப்பட்டது வந்து இவங்க தான் சொன்னாங்க, அந்த டார்வின் தியரி அந்த மாதிரி தியரி தான். நம்ம வந்து மோஸ்ட் அட்வான்ஸு, அதாவது மிகவும் நவீன அட்வான்ஸ்னால் ஆமாம் சிவிலைசேஷன்னா எக்ஸாக்டாக தெரியாது. சிவிலைசேஷன்னா ஒரு நகரம், வாழ்வாதாரம், முன்னேற்றம் அடைந்த ஒரு வாழக்கூடிய குடிகள். மிகவும் நம்ம கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை நம்ம அன்றைக்கே வந்து கண்டுபிடித்து வாழ்ந்து சொல்லிட்டு போனவங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் பொதுவாக சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. இருந்தாலும் அந்த கருத்து கான்செப்டுன்றது நிறைய பேருக்கு புரியும். மெத்த படித்த வல்லுநர்களுக்கும் தமிழ் ஆராய்ச்சியில் உள்ளவர்களுக்கும் நிறைய பேருக்கு புரியும் எதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சின்ன விஷயத்த, ஒரு லைஃப் ஆஃப் அனிமல்ஸ்ன்ற விஷயத்த சொல்லும்போது இதில் தான் வாயை வச்சு அடிப்பேன், டொங்கு கொட்டுவேன். உனக்கு வச்ச பாத்திரத்தில் தான் நீ குடிக்கணும். வாயை வச்ச டொப்புன்னு அடி எப்படி டொப்புன்னு அடிக்குதுப்பா, திருப்பி அடி கூட அடிக்குதுப்பா. இது கை நீளம், அதுக்கு பொல்லாது கை நீளம் உனக்கு. நிறைய விஷயம் பேசும்போது டக்குன்னு இப்படி தான் மாறி வரும். அவங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம மனசாட்சி பிரகாரம் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலூர் தொகுத்தோர்க்கு எல்லாம் தலை. இதுதான் என்னுடைய சேனலுடைய இதுவாக காடாக போட போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் பேசியிருப்பேன். திரும்ப கேளுங்க. கேட்டிங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற உயிர்களுக்கு நம்ம உணவளிக்கிறது மூலிமா அதுங்களுக்கும் அந்த ஆன்மா இருக்குது. நம்ம எப்படி மனசில் வந்து ஒன்று நினைக்கிறோம், ஒன்று செய்கிறோம், மனசுக்குள்ளே ஒரு அன்பு, பாசம், அந்த ஃபீலிங் ஏற்படுத்தக்கூடியது. நம்ம கை கால் அசையுது, அந்த ஆன்மா போயிடுச்சுன்னா கை கால் அசைகிற நின்றுடும். அதுங்களுக்கும் அசையக்கூடிய ஆன்மாவை கொடுக்கறது கடவுள் தான். அந்த ஆன்மாக்கள் நம்மளை வாழ்த்தும் நம்ம உணவளிக்கிறது மூலிமா. வள்ளலாரும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இன்றைக்கி இந்த வீடியோ போதும்.